முடியுது. உங்களால என்னையும் சௌமியாவையும் இந்த நிலைமையில பார்க்க முடியாது. எங்க மேல உங்களுக்கு அக்கறையும் இருக்குன்னு தெரியும். ஆனா நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். சௌமியாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. புருஷனா இருந்து அவளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்கு. நீங்க கவலைப்படாம இருங்க. அவ பாதுகாப்பா இருப்பா. நான் அவளை பத்திரமா பார்த்துப்பேன். அப்புறம் நான் இவளை எப்பவுமே சந்தோஷமா பார்த்துப்பேன். சௌமியாவுக்காக வீடு இல்லை, இவளுக்காக நான் தனி உலகத்தையும் அமைச்சு கொடுப்பேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து இவளுக்கு கொடுக்க நினைக்கிற சந்தோஷத்தை நானும் கொடுப்பேன். அப்புறம் எந்த சூழ்நிலையிலையும் எங்க குழந்தைய நான் கண்டுபிடிச்சே தீருவேன். இந்த உங்க பணத்தை எடுத்துக்கோங்க. அவங்க பணத்தை தனித்தனியா நீங்க பிரிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் மீதி இருக்கிற பணத்தை பிரீத்தி கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. அவங்க கிட்ட இதையும் சொல்லுங்க, ஆதித்யாவை கூட்டிட்டு வரதுக்கு 20 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு. அவங்களுடைய சில நகைகள் எல்லாம் வித்து தான் இந்த பணத்தை நான் சேர்த்துன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. அப்ப பிரீத்திக்கு காசு திருப்பி கொடுக்க நான் போறேன். சுமதி, இந்த பேக்கை நீயே பத்திரமா வச்சுக்கோ. இந்த பேக்ல என் உயிரை விட மதிப்பான விஷயம் ஒன்று இருக்கு. நீ எங்களை பத்தி கவலைப்படாத சுமதி. நாங்க இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். சில நேரத்தில் தடுமாறலாம், சில நேரத்தில் விழுந்து எந்திரிக்கலாம். ஆனா என் சௌமியா கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு வெயிலும் நிழலும் ரெண்டும் ஒன்று தான். நாங்க இப்ப கிளம்புறோம். சந்தோஷமா சந்தோஷமா என்னங்க, நீங்க எங்க போயிருக்கீங்க? என்னங்க, ஒரு கப் டீ கொடுங்களேன். இப்ப என்கிட்ட பணம் இல்லை, ஆனா கண்டிப்பா கொடுத்துருவேன். அர்ஜுன் தாஸோட பையன் தானே, அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அதான் உங்க அப்பாவோட பேர் கூட உங்ககிட்ட இல்லையே. அப்புறம் டீயை உனக்கு எந்த நம்பிக்கையில கொடுக்க முடியும்? கடனை எப்படி அடைப்பீங்க? இங்க பாருங்க, ஒருவேளை காலையில டீ குடிக்கலன்னா என் ஒய்ஃப்க்கு தலைவலி வந்துடும். ஒரு கப் டீ குடுக்கறதுனால உங்களுக்கு என்ன நஷ்டமாயிட போகுது? கொஞ்சம் பின்னாடி போய் இங்க என்ன எழுதிருக்குன்னு பண்ணீங்க. எங்க கஸ்டமர்ஸ் கடவுளுக்கு சமம். கடவுளுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு நாங்க பெரிய ஆள் இல்லை. படிச்சாச்சா? என்ன மன்னிச்சிருங்க கடவுளே. அண்ணா, இதை வச்சுக்கோங்க.